ஸோ ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் RC24. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எப்படி லெவலப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கைஸ். சரி, ஃபஸ்ட்டு என்னோடய ப்ரொஃபைலை பார்த்துக்கோங்க. நீங்கள் என்ன போகிறீங்க இப்போ காட்டுறோம் பாருங்கள். ப்ரொஃபைலு டச் வேலை செய்ய மாட்டேங்க. சரி, வேலை செஞ்சிச்சு. நான் வந்து 5th லெவல் வரைக்கும் அன்லாக் பண்ணிட்டேன் கைஸ். லெவல் 5ல் 5th லெவலில் வந்து எனக்கு RCPL 2008 கொடுத்தாங்க. அதுக்கு வந்து அந்த தனியாக ஒரு வீடியோ போடுறேன் கைஸ். RCPLக்குன்னு தனியாக ஒரு சீரீஸ் போடலாம், அது அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம். இப்போ நான் 5th லெவல் வரைக்கும் வந்திருக்கேன். செகண்ட் நான் 6th லெவலுக்கு வரைக்கும் ஈஸியான ஒரு ட்ரிக் என்னென்னா, நான் இந்த ட்ரிக்கை பண்ணி தான் நான் லெவல் 5 வரைக்கும் வந்தேன். ஃபஸ்ட்டு நீங்கள் கொஸ்ட்டை முடிச்சிருங்க. கொஸ்ட்டு மூலிமா உங்களுக்கு காயின்ஸ் கிடைக்கும். சம்டைம்ஸ் XP கிடைக்கலாம், ரேர் கைஸ். XPலாம் உங்களுக்கு கிடச்சிரும். ஓகே, இப்போ நான் கொஸ்டெல்லாம் முடிச்சிட்டேன். இப்போ என்ன பண்ணணுன்னா, டோர்னமெண்ட்குள்ளே வந்து இது அந்த இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட்டில் அசோசியேட்டிவ் டிராஃபிக் வந்துடும் கைஸ். நான் வந்து பங்களாதேஷ் சூஸ் பண்ணியிருக்கேன். என்ன இது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ப்ளே பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு எனக்கு பவுலிங் கிடச்சிருச்சு கைஸ், அதனால் நான் ஆட்டோ ப்ளே பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் ஸ்பின்னர் வருவாங்க கைஸ். ஃபஸ்ட்டு ஓவரில் ஃபுல்லாக டொக்கே வச்சுருங்க. நீங்கள் ரன் அடிக்கக்கூடாது, டொக்கு வச்சுருங்க. செகண்ட் ஓவரில் ஸ்பின்னர் வருவாங்க கைஸ். ஸ்பின்னரில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் விக்கெட் ஆகணும். நீங்கள் ஒரு ரன்னு கூட அடிச்சுக்கூட விக்கெட் ஆகணும். அதுக்கே 150 XP. இங்கே பாருங்கள், ஸ்பின்னருக்கு எல்லாமே அட்வான்ஸ் ஷாட்டாக போனீங்கன்னா நீங்கள் இறங்கி வருவீங்க, கீப்பர் ஸ்டம்பிங் பண்ணிடுவாங்க கைஸ். இதே நீங்கள் ஒரு ஃப்ளோவாக பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு 150 XP கிடைக்கும். சம்டைம்ஸ் இந்த வீடியோ பார்த்து டபுள் ஆக்கணும்னா 200-300 XP வரைக்கும் கிடைக்கும் கைஸ். சரி, இங்கே பாருங்கள், இறங்கி வரீங்க, கீப்பர் விக்கெட் பண்ணுறான். இதுவாக சைக்கிளாக ஃபாலோ பண்ணணும் கைஸ். இல்லைனா நீங்கள் இன்னொரு ட்ரிக்கும் இருக்குது. நீங்கள் பேட்டிங் பிடிச்சிட்டிங்கன்னா அதில் டொக்கு வச்சு இதே மாதிரி ஸ்பின்னர் ஓவர்ஸுக்கு பண்ணுங்க கைஸ். அப்போ லாஸ்ட்டாக ஒரு நோ பால் போட்டிங்கன்னா போடும். நோ பால் எப்படி போட்டிங்களோ அப்போது உங்களுக்கு ஒரு ரன் கிடச்சிரும். நீங்கள் மேட்சை லூஸ் பண்ணிடுவீங்க, ஆனால் உங்களுக்கு XP கிடைக்கும். ஏன்னா இந்த அசோசியேட்டிவ் ட்ராஃபியில் முக்கியமாக சொல்ல மாட்டேன் கைஸ், எல்லாமே 50 ஓவர் ஹார்ட் கோரில் வச்சுருக்கணும். அப்போ தான் நமக்கு இந்த 150 MP கிடைக்கும், XP கிடைக்கும். மாற்றி சொல்கிறோம் பார்த்தீங்களா. சரி கைஸ், இப்போ மட்டும் 6 விக்கெட் போயிருக்குது. இன்னும் 4 விக்கெட் போகணும் கைஸ். 4 விக்கெட் போகுது. நான் அதை ஸ்பீடப் பண்ணிடுறேன். ஓகே, மீதியாக ஸ்பீடப் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். பார்க்கலாம், டக்குன்னு நான் ஸ்பீடப் பண்ணிகிட்டே இருக்கிறேன். சரிங்க கைஸ், இப்போது நான் ஆல் அவுட்டு கிட்ட வந்துக்கிட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரன்னும் கூட அடிக்கலை, ஆல் அவுட் கிட்ட வந்துட்டேன். இப்போது இப்போ நான் என்ன சொல்கிறது மறந்துட்டேனே டைலாக்கை. சரி, இப்போது ஏமாங்க வந்துச்சுங்க கைஸ். இப்போ 8வது விக்கெட் வரும்போது பார்த்தீங்களா, இப்போ அப்படியே மேட்ச் முடிஞ்சிடும் கைஸ். நீங்கள் ஒரு ரன் தான் அடிச்சிருப்பீங்க, மேட்ச் முடிஞ்சிருக்கும். அந்த ஒரு ரன் எப்படி வந்ததுன்னா பவுலர் வைடு போட்டாரு கைஸ். அதுக்கு நானும் ஒன்றும் பண்ண முடியாது. அதுலேயும் நான் ஒரு ரன் ஓடிட்டேன். சரி, இப்போ மேட்ச் முடிஞ்சிருச்சு. நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ எடுத்துருக்கேன். எனக்கு வந்து இப்போது பார்த்தீங்கன்னா 300 XP கிடச்சிருக்குங்க கைஸ். தேங்க்யூ கைஸ்.